Hi friends, welcome back to It's Made Easy Tamil. இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஒரு லாஸ்ட் வீக் நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா தான் நான் ஆரம்பிக்க போறேன். அந்த இன்சிடென்ட் வேற எதுவும் இல்ல. லாஸ்ட் வீக் நான் சும்மா வாக் பண்ணிட்டு இருந்தப்பல வெளிய இருந்து ஒரே சவுண்டா இருந்துச்சு. அப்படி என்னடா சவுண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரே பிரச்சனை. அப்படி யார் அங்க பிரச்சனை பண்ணான்னு சொல்லி போய் பார்த்தா ரெண்டு பேர் அது காரணமா இருக்காங்க. மேல் வீட்ல அதாவது 5th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு காலேஜ் பையன் ஃபர்ஸ்ட் லெவல்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் அவங்களுடைய வீட்டு ஓனர்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பிரச்சனை அந்த காலேஜ் பையனை கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டா, ஆனா அதாவது எனக்கு தேவையான தண்ணி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது அந்த எந்த டேப் ஓப்பன் பண்ணாலுமே அவனுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஏதோ பிளாக்கேஜ் இருக்குமோ லீக்கேஜ் அதுமாரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செக் பண்ணி பார்த்தேன், பைப்பை நான் மாற்றி பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு தேவையான தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இன்னொரு ஆள் யார் தான் அந்த ப்ராப்ளம் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தங்கி இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி, தம்பி நாங்கள் நார்மலாக தான் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வாட்டர் சார்ஜ் அதாவது வாட்டர் பில் ரொம்ப அதிகமாகவே வருதுப்பா, நாங்கள் இவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அது கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டு இந்த ரெண்டு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க தெரியாம இருந்த அந்த ஓனர் சும்மா ஒரு கால் பண்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் ஒரு இன்ஜினியர் அங்கே வராரு. அந்த இன்ஜினியர் இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கிட்ட சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, இந்த 5th லெவல்ல இருந்த அந்த காலேஜ் பையனை ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்த அந்த தாத்தா பாட்டியை 5th லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்றாரு. ஒரு மாசம் வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த வாட்டர் கண்டென்ட் ப்ராப்ளம் இந்த காலேஜ் பையனுக்கு இருக்காது, வாட்டர் பில் அதாவது வாட்டர் சார்ஜ் ப்ராப்ளம் இந்த தாத்தா பாட்டிக்கு இருக்காது. நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறாரு. ஒரு மாசமும் ஆகுது, இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த சொல்யூஷன் எப்படி அங்க மேஜிக்கா ஒரு சிம்பிளா சொல்யூஷன் கொடுத்தாருன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் தியரி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தியரி என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ லிக்விட் ஃப்ளோ அதாவது ஒரு லிக்விட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த லிக்விட் சிஸ்டமில் சம்மேஷன் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் இருக்குன்னு சொல்ல வருது தான் இந்த தியரி. ஓகே, இந்த தியரியோடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னா, அதாவது ஒரு லிக்விட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கண்டிப்பாக இன்லெட் அண்ட் அவுட்லெட் இருந்தே ஆகணும். இப்போ இந்த இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெண்டு இடத்துலையுமே சம்மேஷன் ஆஃப் இந்த எனர்ஜிஸ் கான்ஸ்டன்ட் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதாவது P1 அண்ட் P2 நம்ம இன்லெட் அண்ட் அவுட்லெட் ப்ரெஷர் எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். ½ ρv² கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம், which means V1 and V2 velocity of inlet and outlet. ρgh நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா H1 and H இன்லெட் அண்ட் அவுட்லெட் உடைய ஹைட் லெவல் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலால ரெண்டு ஃபேக்டர்ஸ் அதாவது ரோ அண்ட் ஜி எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதாவது இன்லெட்லையும் சரி அவுட்லெட்லையும் சரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ஜிங்கிறது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இந்த ஃபேக்டர் கான்ஸ்டன்டா நம்ம எடுத்துக்கனால பாக்கி இருக்கிற மூணு ஃபேக்டர்ஸுமே வேரியபிள்ஸ். அதாவது இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுமே இந்த மூணு ஃபேக்டர்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் டிபெண்ட் ஆகி வேரி ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த பெர்னாலிஸ் தியரம் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 5 ஃப்ளோர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 5th லெவலில் பெர்சன் ஏயும் ஃபர்ஸ்ட் லெவலில் பெர்சன் பியும் நம்ம இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதுவும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஃப்ளோரோட ஹைட்டும் ஹெச் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பெர்சன் ஏ அண்ட் பிக்கு வர்ற வாட்டர் சப்ளை எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6th லெவல் இருக்கிற டேங்க்ல இருந்து தான் இந்த ரெண்டு பேருக்குமே வாட்டர் சப்ளை வருது. இப்போ இந்த டேங்க் 6th லெவல் இருக்கிறனால இந்த டேங்கோடைய ஹைட் லெவல் 6h நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பெர்சன் ஏ உடைய ஹைட் 5h பி உடைய ஹைட் நம்ம 1h நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய அடுத்த ரெண்டு வேரியபிள்ஸ் அதாவது பிரஷர் அண்ட் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்ல இருந்து வர்ற வாட்டருடைய பிரஷர் அண்ட் வெலாசிட்டி PT அண்ட் VT நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேங்க்ல இருந்த வாட்டர் கண்டென்ட் பெர்சன் ஏக்கு எப்படி வாட்டர் சப்ளை ரீச் ஆகுங்கிறத கேசிஏ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் அட் லெவல் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா VA அண்ட் PA. அதாவது வெலாசிட்டி அட் லெவல் ஏ நம்ம VAன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் அட் லெவல் ஏ நம்ம PAன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த தியரி என்ன சொல்ல வருது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சம்மேஷன் ஆஃப் இந்த எனர்ஜி இன்லெட்லையும் சரி அவுட்லெட்லையும் சரி நம்ம ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம சொல்ல வரும். இப்போ இந்த ப்ரெஷரை நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ ரெண்டு ப்ரெஷருமே அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது. அதாவது ரெண்டுமே நம்ம ஓப்பனில் தான் நம்ம வச்சிருப்போம். அதனால P1 and P2 ஈக்குவலா தான் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
PT அதாவது pressure at the tank should be equal to pressure at the level A. ரெண்டுமே atmospheric pressure ஈக்குவலா இருக்கறனால ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த pressure energy constant இருக்கறனால பாக்கி இருக்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா kinetic energy and potential energy. இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் at the inlet and outlet எப்படி வேரி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா மூலமா பார்க்கறப்போ kinetic energy and potential energy at the tank level is equal to kinetic energy and potential energy at the level 5. அதாவது person A ல இருக்கிற outlet லெவலுக்கு ஈக்குவலா இருக்குது. இப்போ இந்த ரெண்டு லெவல்லையுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் தி லெவல் 6, அதாவது லெவல் 6ல இருக்கிற டேங்கில் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ρgh. இப்போ இந்த ஹெச்ங்கிற வேரியபிள் 6h நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு ρg6h. இப்போ இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் தி லெவல் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ρg5h. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றப்போ கடைசியா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா kinetic energy at the level 5, அதாவது person A க்கு கிடைக்கிற kinetic energy இன்லெட் இருந்து கிடைக்கிற kinetic energy விட இந்த ஒரு யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக தான் கிடைக்குது. இப்போ கேஸ் A அதாவது person A க்கு கிடைக்கிற kinetic energy பத்தி பார்ப்போம். கேஸ் B அதாவது person B க்கு கிடைக்கிற kinetic energy எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பர்சன் பிக்கு கிடைக்கிற அந்த அவுட்லெட் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி பற்றி பார்ப்போம். பர்சன் பிக்கு கிடைக்கிற வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா விபி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவருக்கு கிடைக்கிற ப்ரெஷர் அவுட்லெட் நம்ம பிபின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதே தேரி நம்ம ஃபார்முலேட் பண்ணி வர்றப்போ நமக்கு அதே மாதிரி ப்ரெஷர் இன்லெட் அண்ட் ப்ரெஷர் அவுட்லெட் அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த ப்ரெஷர் எனர்ஜிங்கிற வேரியபிள் கேன்சல் ஆகிடுது. அதனால அதே மாதிரி பாக்கி இருக்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் kinetic எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்லெட் டேங்க் அண்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா பெர்சன், அதாவது லெவல் 1ல இருக்கிற பெர்சன் பி. இப்போ இதே மாதிரி நம்ம ρgh நம்ம ஃபார்முலேட் பண்றப்போ பிரஷர் எனர்ஜி அட் தி டேங்க் ρg6h, ஏன்னா அது 6th லெவல்ல இருக்குது. இப்போ பெர்சன் பி நம்ம கன்சிடர் பண்றப்போ அவர் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறனால அவருக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ρg1h. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றப்போ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா kinetic energy at the level 1, அதாவது பர்சன் B க்கு கிடைக்கிற kinetic energy is equal to kinetic energy at the level 6, அதாவது டேங்க்ல இருக்கிற kinetic energy விட 5 units of potential energy ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இப்போ நம்ம கேஸ் A அண்ட் கேஸ் B ஓட ஓவரால் சம்மரி நம்ம பார்ப்போம். இப்போ பர்சன் A அதாவது 5th லெவல் இருக்கிற பர்சன் A க்கு கிடைக்கிற kinetic energy என்னவா இருந்துச்சுன்னா டேங்க்ல இருந்து வர்ற kinetic எனர்ஜியை விட 1 யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அவருக்கு கிடைக்குது. இதே இது பர்சன் B ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிற பர்சன் B ஓட kinetic எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வர வாட்டர் சப்ளையோட kinetic எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு kinetic எனர்ஜி ஆஃப் தி வாட்டர் லெவல் பிளஸ் 5 யூனிட்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குது. இதுல என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற பர்சன் B க்கு கிடைக்கிற kinetic எனர்ஜி 5th லெவல் இருக்கிற பர்சன் A உடைய வாட்டர் சப்ளையோட kinetic எனர்ஜியை விட 4 லெவல் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக கிடைக்குது. ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்சன் A அதாவது இன்லெட் அண்ட் பர்சன் ஏக்கு இருக்கிற ஹைட் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அவருக்கு கிடைக்கிற இன்க்ரீஸ் இன் kinetic எனர்ஜி கம்மியாக தான் இருக்குது. இதே இது பர்சன் B அண்ட் இன்லெட்டுக்கு இருக்கிற ஹைட் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவருக்கு கிடைக்கிற kinetic எனர்ஜி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா டிஃபரன்ஸ் இன் ஹைட் லெவல் ஆஃப் இன்லெட் அண்ட் அவுட்லெட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஃபரன்ஸ் இன் kinetic எனர்ஜிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பார்த்த வீடியோ மூலமா அந்த இன்ஜினியர் சுபாஷ் அவர் கொடுத்த சொல்யூஷன் எப்படி தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கி இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, வயசான தாத்தா பாட்டிமார்கள் இருப்பாங்க. அவங்க இதே மாதிரி விஷயத்துல கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. நம்மளும் சில சமயம் இதே மாதிரி விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருப்போம். இதுல இருந்து என்ன சொல்ல வாங்கன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி இந்த லெவல்ஸ்ல இருக்கிறவங்க நம்ம இந்த வாட்டரை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தோம்னா வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாகவே குறைக்கலாம். அதுவும் இல்லாம இதனால வர்ற தேவையில்லாத வீண் செலவுகள் நம்மளால குறைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை